ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நீ கனவுலாய் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தை நான் சொன்ன இந்த தேதியில தான் நடத்த போகிறேன். ஏன்னா இந்த எண்ணே அதிர்ஷ்டமானது தானே. வாழ்க்கையில் எதுவுமே சொல்லிக்கிட்டு வராதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அல்லவா. இப்போது நீ எதிர்பார்த்த அதிர்ஷ்டமும் உனக்கான சந்தோஷமும் நிரம்பிய வாழ்க்கை இந்த தேதியிலிருந்தே வரப்போகுது. ஒரு மனிதன் எப்போது பார்த்தாலும் மற்றவர் வாழ்க்கையையும் மற்றவருடைய சம்பாத்தியத்தையும் அவனுடைய சொத்து சுகங்களையும் ஒப்பிட்டு பார்ப்பதையே நிறுத்திக்கொள்கிறானோ அப்போதுதான் அவனால் வெற்றி பெற முடியும். நீயும் எப்போதும் உன்னை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து கொள்ளாதே என் செல்லமே. நீ கற்றுக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான். எந்த சூழ்நிலையிலும் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தாலே போதும், நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைச்சிடும். காரணத்தை உருவாக்கி உன்னை வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி. உன் வாழ்க்கைங்கிறது மிகவும் அழகாக இருக்கும் என் செல்லமே. உனக்குள்ள நீயும் உனக்காக நீயும் என்னென்ன செய்கிறன்றதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை அழகாய் மாறும். உனக்காக நீ செய்யக்கூடிய விஷயங்களை முதல்ல மிகவும் அக்கறையாக பார்த்து பார்த்து செஞ்சினா அதுக்கப்புறம் அதன் மூலமாக உன்னை நம்பி இருக்கும் உன்னுடைய குடும்பத்தாரும் நிம்மதியாக வாழலாம். மற்றவங்களோட பார்வையில் நீ எப்படி இருக்கிறங்கிறது முக்கியம் கிடையாது. நீ எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நல்ல நலத்தோடும் இருக்கணும். ஏன்னா இந்த மகிழ்ச்சியும் உன்னுடைய ஆரோக்கியத்தையும் மற்றவர்களால் உனக்கு கொடுக்க முடியாது தானே. நீ உனக்குள்ளிருந்தே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியமும் உனக்குள்ளே வளர்த்துக்கிட்டினா அதன் மூலமாக நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாக வாழலாம். மற்றவர்களால் முடிஞ்சால் மட்டும்தான் உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் சிரிப்பும் வரும்னு நினச்சினா மற்றவர்களின் மூலமாக வலியும் வேதனையும் ஏமாற்றமும் மட்டும்தான் கிடைக்கும். யாரையும் நம்பி நீ பிறக்கலை. யாருக்காகவும் எதையும் நீ விட்டு கொடுக்கவும் வேணாம், யாரிடமும் எதையும் நீ எதிர்பார்க்கவும் வேணாம். உன் வாழ்க்கையை உன் போக்கில் பார்த்துவிட்டு போய் என் செல்லமே. காலம் தவறி நீ செய்கிற யோசனைகள் ஒருபோதும் உனக்கு பயனளிக்காது. காரணம் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் சரியான நேரத்தில் சரிவான முடிவெடுக்கப்பார். காலம் தவறி நீ செய்யக்கூடிய செயல்களும் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நிச்சயமாக உனக்கு ஒரு அவசரத்தையும் அவசரமாக தவறான முடிவையும் தான் கொண்டு வரும். உன் மனசில் இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் உன் கோபத்தில் இருக்கக்கூடிய அன்பையும் யார் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிறாரோ அவர் மட்டும்தானே உனக்காக படைக்கப்பட்ட உயிரான உறவு. நீ நேர்மையாக வாழ்வதென்பதே சிறந்த தவம்தான். தனிமையிலும் மற்றவர்கள் மத்தியிலும் நீ எப்போதும் நேர்மையாக இருக்கப்பாரு. யார் உன்னை உதாசீனம் செய்தாலும் அதை பெருசாக நினச்சி வருத்தப்படாதே என் செல்லமே. உதாசீனங்கள் பல நேரங்களில் மன உளைச்சலை தான் தரும், உயிர் போகும் வழியையும் தரும். ஆனால் அந்த சமயத்தில் நீ தைரியமாக என்னை உதாசீனம் செய்தவங்க முன்னால் நான் வாழ்ந்து காட்டுவேன்னு வைராகியத்தோடு வாழ ஆரம்பிச்சினா அதுக்கப்புறம் அதன் மூலமாகவே உன் வாழ்வில் ஒரு தெளிவு கிடைக்கும். உன்னை அமைதிப்படுத்தக்கூடிய வேலைகளையெல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காத போது ஏன் நீ வருத்தப்படணும்? நீ எதிர்பார்க்குறதும் ஆசைப்படுறதும் இன்னும் கிடைக்கலனா இனிமேல் கிடைக்காமலே போயிடும் நினைக்கிறியா என்ன? நீ எதிர்பார்க்கும் விஷயத்தை எதிர்பார்க்காத நேரத்தில் கொண்டு வந்து கொடுப்பது தான் வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கோ. தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நீ ஆத்திரப்படுவதாலோ கோபப்படுவதாலோ சண்டை போடுவதாலோ உனக்கு எதுவும் நடந்துட போகிறதில்ல. அமைதியாக காத்திருந்தால் உன் தேவையறிந்து உன் வராகியம்மா எல்லா விஷயங்களையும் முடிச்சு கொடுப்பேன். அப்படி நீ கேட்டும் நான் உனக்கு ஒரு சில விஷயங்களை தரலைன்னா அது உன் வாழ்க்கைக்கு சரியில்லை தேவையில்லை என்று தானே அர்த்தம். வாழ்க்கைனா நம்பிக்கை இருக்கணும், ஆனால் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. அளவில்லாத அன்பாக இருந்தாலும் அதை அளவோடு கொடுத்தால்தானே மதிப்பு. நீ எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் தான் வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் மட்டும்தானே பிரச்சனைக்கான தீர்வும் உன் குழப்பத்திற்கான பதிலும் உனக்கு கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, நீ கவலைப்படாத. உனக்கான விஷயம் எப்போது நல்லபடியாக நடக்கும்னு ஆசையாக பாசமாக பக்தியாக நீ என்னிடம் கேட்டதால தான் உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக வந்துள்ளேன். சோதனை இல்லாமல் இந்த உலகத்தில் சாதனை படைத்தவர்கள்னு யாருமே இல்லை என் செல்லமே. எவ்வளோ பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் நான் அவருக்கு சோதனைகளை கொடுக்க தான் செய்வேன். அல்லது தெருக்கோடியில் வாழக்கூடிய மனிதர்கள் உண்ண உணவு இல்லைனாலும் அவங்களுக்கும் நான் சோதனைகளை கொடுக்க தான் செய்வேன். ஆனால் நிச்சயமாக அந்த சோதனைக்கான முடிவென்பது நன்மையாக மட்டும்தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ முன்னேறிப்போ. உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓ மேலே நீ வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை தானே உனது பலம்.
நீ அடுத்தவர்கள் மீது வைக்கக்கூடிய அதீத நம்பிக்கை என்பது உன் பலவீனமாகும். அதை புரிந்து செயல்படு என் செல்லமே. குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நீ வாழக்கூடிய சமூகத்திற்கும் நீ பயனுள்ள ஆளாக இருக்கணும்னு தான் இந்த வராகியம்மா நான் ஆசைப்படுறேன். எப்போதும் நீ நல்ல செயல்களை செய்வதையே உன் பழக்கமாக வச்சுக்கிட்டினா அதன் மூலமாக நீ மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்துக்குமே சேர்த்து புண்ணியம் கிடைக்கும் என் செல்லமே. யாரோ செய்த சதியாலும் யாரோ கிளப்பி விட்ட பிரச்சனையாலும் பிரிஞ்சு போயிருக்கிற உன் குடும்பம், உன்னை விட்டு பிரிந்த சில உறவுகளும் கூடிய சீக்கிரம் சேர போறீங்க. மகிழ்ச்சி தானே என் தங்கமே. உனக்காக உன் வராகியம்மா எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்து முடித்து உன் குடும்பத்தையும் ஒற்றுமையா சந்தோஷமா நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வைப்பேன். இனி நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். உயிரை கொடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் உன் வீட்டில் உறங்க இடம் கொடு என் செல்லமே. வாழ்க்கையில் துன்பமும் பிரச்சனைகளும் வரும்போதும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்போதும் யார் ஒருவர் நிதானமாக இருக்கிறாரோ அவள் வாழ்வில் ஒருபோதும் இழப்புகள் வரவே வராது. நிச்சயமாக உன் வாழ்க்கையிலே நீ எதையும் இழந்திராத அளவுக்கு உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுக்குறேன். உண்மையாக இருப்பதென்பது பெருமைதான். அது உனக்கு கௌரவத்தையும் கொடுக்கும் என்பதை மறவாதே என் செல்லமே. எத்தனை முறை தோற்று போனாலும் கலங்காமல் நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சா உன் தோல்விகளுக்கெல்லாம் இந்த வராகியம்மா நான் முற்றுப்புள்ளி வைப்பேன். எதையுமே யூகத்தின் அடிப்படையில் நீ சொல்லவும் வேண்டாம், செய்யவும் வேண்டாம். எந்த விஷயமா இருந்தாலும் அது உண்மைதானு தெரிஞ்சதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் நீ பேசினா போதும். எப்போதும் பொம்மைகள் போல நீயும் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்து மற்றவர்கள் உன்னை ஆட்டி வைக்கும்படி இருந்து விடாமல் உன்னுடைய விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலையும் நீயே திறமையாக சரியான முடிவை எடுக்கக்கூடிய ஆளாக இரு. ஒரு வினாடி தான் இருக்குன்னு நினச்சி நீ உன் வாழ்க்கையை கவலைப்பட்டு வாழ்ந்தாலும் அந்த நொடியில் கூட நீ சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கான விஷயங்களை நான் முடிச்சு கொடுப்பேன். உன் வாழ்வில் நீ ஜெயிப்பதற்கு அதிக நேரம் ஆகாது என் செல்லமே. மனிதர்கள் எப்போதுமே நீங்கள் விசித்திரமானவர்களாக தான் இருக்கீங்க. உங்களுக்கான வெற்றியை நான் கொடுக்க வரும்போதெல்லாம் உதாசீனப்படுத்துடுறீங்க. ஆனால் ஏதாவது ஒரு கெட்டதோ தவறோ அல்லது சரியான விஷயம் இல்லாததோ நடக்கும்போது அதை மட்டும் அப்படியே ஏற்றுக்கிட்டு அதை நினச்சி கஷ்டப்படுறீங்க. அதாவது மனிதன் தன்னிடம் உள்ள வைரக்கல்லை உதாசீனப்படுத்தி விட்டு அடுத்தவன்கிட்ட இருக்கக்கூடிய உப்புக்கல்லுக்கு தான் ஆசைப்படக்கூடியவனாக இருக்கிறாய் தானே. கீழே விழுந்தாலும் எழுந்து நில் என் செல்லமே. அப்போது தானே நீ கீழே விழுக காத்திருந்தவன் யார், உன்னை தூக்கிவிட கை கொடுப்பவர் யார் என்பது தெரியும். அளவுக்கு அதிகமாக நீ எந்த விஷயத்தை சிந்தனை செஞ்சாலும் அது உன்னை மேலும் குழப்பி எந்த முடிவையும் எடுக்க விடாமல் தடுத்துவிடும். எல்லா விஷயங்களிலும் நிதானமாக யோசித்து திறமான முடிவை எடுக்கப்பார். நீ தன்னம்பிக்கையோடு இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கான வெற்றி. மற்றவர்களின் கையை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா அங்கு உனக்கான வாழ்க்கையும் பறிபோய்விடும் அல்லவா. குறையோ நிறையோ உனக்கான வாழ்க்கையை நீயே தீர்மானிக்கப்பார். வாழ்க்கை என்பது சூரியன் கிடையாது என் செல்லமே. அது எப்போதும் முழுமையாக பிரகாசிச்சுக்கிட்டு உனக்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் மட்டும் கொடுத்து கொண்டே இருக்காது. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் வருவது போல வளர்பிரியும் தேய்பிரியும் கந்த நிலவு போலதான். இன்பம் ஒரு சமயம் வரும், துன்பம் ஒரு சமயம் வரும். எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். ஒரு சாதாரண கல் பாறையை செதுக்கி செதுக்கி அதிலிருந்து அழகான சிற்பத்தை வரவைக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையை நீ நினச்சா செதுக்கி விடாமுயற்சியால் நீ ஜெயிக்க முடியாதா என்ன? முயற்சி மட்டும் செய்து பார். ஒரு சாதாரண கல்லே அழகிய சிற்பமாகவும் தெய்வமாகவும் மாறும்போது உன்னால் நிச்சயமாக உன் வாழ்க்கையை வெல்ல முடியும். ஓம் பராகி.